எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வரக்கூடியது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு லாங் டிரைவ் போக முடியாது, இல்லைனா அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லைனா எங்கேயாச்சும் போகிறப்ப சார்ஜ் கம்மியாகி நடு ரோட்லேயே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லாம் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு, அதாவது லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு நினச்சாலும் போகணும், இல்லை டெய்லி யூசஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கணும், நான் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பரான வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் லாங்கஸ்ட் ரேஞ்ச், அதாவது அதிக தூரம் போகக்கூடிய டாப் 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவரிதிங். இந்த டாப் 5 பெஸ்ட் ரேஞ்ச் தரக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்திலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்த ஓலா S1 Pro Plus தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.3 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 kW பீக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கு. டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி கெபாசிட்டி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 320 km வரையும் உங்களால டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க டிஃபரெண்ட் ரைடிங் மோட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீடா போகணும்னு நினைச்சாலும் போகலாம், இல்ல மீடியமா போகணும்னாலும் போகலாம், இல்ல ஸ்லோவாவே போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் போகலாம். அந்த மாதிரி டிஃபரெண்டான ரைடிங் மோட்ஸ் கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, அண்ட் தென் வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அண்ட் தென் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னால தான் இந்த அளவுக்கு ரேஞ்சை நம்மளால ரீச் பண்ண முடியுது. இந்த மாதிரி சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,94,999 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தின வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நம்ம சேனல்லையே ஆல்ரெடியே வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவோட் மோட்டார்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணியிருந்த ரிவோட் NX 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 km வரையும் ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லித்தியம் மேக்னீஸ் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 5.7 kW கெபாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரிஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் சின்க்ரோனஸ் மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12 LED ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க, டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,59,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல மூணாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட்ல இருந்து லான்ச் பண்ணியிருந்த அல்ட்ரா வயலட் ட்ரெசராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடியே போட்டிருப்போம். அந்த வீடியோல இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி பார்த்திருந்தோம். அந்த அல்ட்ரா வயலட் ட்ரெசராக்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 6 kW வேரியன்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 261 km வரைக்கும் உங்களால டிராவல் பண்ண முடியும். இதுக்காக நம்ம முதல்ல சொன்னது மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 6 kWh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 kW பீக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 km வரையும் ஸ்பீடு தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலுமே லார்ஜரா இருக்கக்கூடிய TFT டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்திலயுமே கேமராஸ் இருக்கிற மாதிரி, அதாவது டேஷ் கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் டுவல் ரேடார்ஸ் பொறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளிங்க் ஸ்பாட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சுத்தி வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மோதுற மாதிரி வந்தாலோ நீங்க சைடு மிரரை பார்க்காமலேயே ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ்,
அது மட்டும் இல்லாம கொலிஷன் வார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வருது அப்படின்னா உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அது கொலிஷன் ஆகாம இருக்கிற மாதிரி ரேடார்ஸ் அல்லது சென்சார்ஸ் அல்லது கேமராஸை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி உங்களை அந்த கொலிஷன்ல இருந்து சேஃப்டியா காப்பாத்திரும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூப்பரான டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபியூச்சர்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நிறையவே கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,45,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் ரோட் அண்ட் தென் ஸ்டேட்டை பொறுத்து பிரைஸ் கொஞ்சம் லைட்டா வேரி ஆகும். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 212 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கிலோவாட் ஆர் கெபாசிட்டி இருக்கக்கூடியது. அண்ட் தென் மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8.5 கிலோவாட் வரையும் பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அது மட்டும் இல்லாம 72 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 105 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு வரையும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் மல்டிபிள் ரைடிங் மோட்ஸ், அதாவது டிஃபரெண்ட் ரைடிங் மோட்ஸை யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் ஸ்பீட்ஸ்ல உங்களால டிரைவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி வைஸ் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,45,000 இருந்து 1,55,000 குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்ரோட் பிரைஸ் ஸ்டேட்டை பொறுத்து பிரைசஸ் வேரி ஆகும். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஸ்க் ஈவி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து லான்ச் பண்ண பிரிஸ்க் ஈவி ஆர்ஜின் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்ச் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.5 கிலோவாட் ஆர் கொடுத்திருக்காங்க. மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.5 கிலோவாட் இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 91 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு வரையும் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் டிசைனும் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்கன்னா பெஸ்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,39,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் ரோட் பிரைஸ் அண்ட் தென் ஸ்டேட்டை பொறுத்து பிரைசஸ் லைட்டா டிஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோவை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற உங்கள யாருக்காவது கஸ்டமைஸ்டு டி-ஷர்ட்ஸ், அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போடுற மாதிரி, அதாவது மேரேஜா இருக்கட்டும் இல்ல ஊர் திருவிழா அண்ட் தென் எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் எதா இருந்தாலுமே நம்ம ஒரே மாதிரி டிசைன்ல இருக்கக்கூடிய டி-ஷர்ட்ஸ் போட்டு பார்த்திருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல குறைஞ்ச விலையில கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்கள யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.